ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஜாஷ்வா ஜெபித்த பொழுது பி அவர் டியூட்டர் என்ற அருமையான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். ஒருவேளை நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள ஆவலோடு வரும் பொழுது இது நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை நமக்கு தந்தவர். ஆகவே அவர் நமக்கு போதிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த போதனையை உள்வாங்கி கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில அது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஆவலோடு விருப்பத்தோடு இந்த ராத்திரி வேளையில ஆவியானவரே நீர் என்னோடு கூட பேசும். தனிப்பட்ட விதத்துல எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற விருப்பம் கொள்கிறீரோ அவ்விதமாக மாற்றுவதற்கு ஏற்ற ஒரு விருப்பமுள்ள இருதயத்தை எனக்கு தாருமாண்டவரே என்கின்ற அந்த ஜெபசிந்தையோடு ஒருவேளை நாம் இந்த பாட வேளைக்குள்ளாக கடந்து செல்வோமேயானால் இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கின்ற நேரம் நமக்கு நிச்சயமாகவே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட விருப்பத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேத பாடத்தை நாம் தொடருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே திரளான சீஷர்களுக்கு போதித்த போதனையில முன்னுரையாக அவர் கூறின பாக்கிய வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 5 வாரங்களில 5 பாக்கிய வசனங்களை குறித்து சிந்தித்தோம். அது எவ்விதமான தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறது என்று தனிப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தான் அதற்கான பதிலை கூற முடியும். ஆரம்பத்திலிருந்தே ஆவியில் எளிமை தொடர்ந்து நாம் இரக்கம் பெற்றவர்களாக அந்த 5 பாக்கிய வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக பாதித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பாதிப்பை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது வெறும் ஒரு நேரம் போக்காக பொழுதுபோக்காக மாறிவிடக்கூடாது. ஆகவே இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்குவதற்கு ஏற்ற விதத்துல நாம் இதை கற்றுக்கொள்வது நல்லது. ஏற்கனவே நான் ஆரம்பத்திலிருந்தே கூறுகிறபடி இந்த வாக்கிய வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய பின்னணியம் மிக மிக முக்கியம். அந்த பின்னணியம் நாம் அதை கருத்தில் கொள்ளாதபடி இந்த பாக்கிய வசனங்களை கற்றுக்கொள்வோமே ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் விளங்கி கொள்ள முடியாது. ஆகவே அந்த பின்னணியம் ஏற்கனவே சொன்னேன். யோவான் ஸ்நானகன் அவர் சொன்ன மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்ற அந்த வசனத்தை அந்த பிரசங்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காவலில் அடைக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து அந்த வசனத்தை அந்த பிரசங்கத்தை அவர் கூறினார். அதை தொடர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய குணாதிசயங்களை குறித்து அந்த மலை பிரசங்கத்திலே அவர் கூறுகிறார் என்று சொல்லி நாம் படித்தோம். ஒருவேளை இந்த பகுதியும் நாம் படிக்கும் பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்டு, அந்த ஜனங்கள் முக்கியமானவர்கள். ஏனென்றால் அந்த ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு சமய மார்க்கம் தான் தெரிந்திருந்தது. யூத சமயத்தை சார்ந்த யூத மார்க்கத்தை சார்ந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் போதித்து வந்த அந்த ஒரு மார்க்கத்தை மட்டும்தான் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த மார்க்கத்துல திருப்தியை கண்டு கொண்டார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் கூற முடியும். ஏனென்றால் அவருடைய மார்க்கம் உபதேசித்தவைகள் எல்லாம் வெளிப்படையான காரியங்கள், வெளிப்படையான சடங்குகள், வெளிப்படையான சம்பிரதாயங்கள். இவைகளை நாம் பின்பற்றி நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் அவசியம் என்று சொன்ன போதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உதாரணமாக அவர்கள் மற்றவர்களை பார்க்கும்படியாக மற்றவர்கள் தங்களுடைய சமய ஒழுக்கத்தை கண்டு தங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி வெளிப்படையான காரியங்களை செய்தார்கள். எப்படியென்றால் தான தர்மம் செய்வது. தான தர்மம் செய்யும் பொழுது மற்றவர்கள் நான் செய்கின்ற என்னுடைய தான தர்மத்தை பார்த்து அவர்கள் புகழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை. அவ்விதமாக ஜெபிக்கும் பொழுதும் மற்றவர்கள் என்னுடைய ஜெபத்தை அங்கீகரிக்க வேண்டும், என்னுடைய ஜெபத்தை பாராட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம். அதே நேரத்தில் உபவாசிக்கும் பொழுதும் மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி உபவாசிக்கின்ற அந்த ஒரு நிலைமை. அவ்விதமாக கைகளை கழுவாமல் சாப்பிடுவது, இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான ஒரு சில சடங்குகளுக்கும் மற்றவர்கள் தங்களுடைய பக்தி மார்க்கத்தை குறித்து பாராட்ட வேண்டும், அந்த பாராட்டுதலுக்காக விருப்பப்பட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை.
ஆகவே அது அவர்களுக்கு ஒரு நிம்மதியை தரவில்லை, அவர்களுக்கு அது ஒரு மன நிறைவையும் தரவில்லை. அதே நேரத்துல அவர்கள் தேடுகிறவர்களாக இருந்தார்கள். இந்த நீதி மார்க்கங்கள் என்றெல்லாம், நீதி வழிகள் எல்லாம் என்று சொல்லி பரிசேயரும் வேதபாரகரும் போதித்து வந்த அந்த மார்க்கத்துல ஒரு நிறைவற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தபடினால அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தேடுதல். இதை எவ்விதமாக நான் கூறுகிறேன்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே நீங்கள் படிப்பீர்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடங்கும் பொழுது அங்கே மத்தேயு சுவிசேஷகன் கூறும் பொழுது அவர் கூறுகிறார், அநேகர் அந்த 5வது வசனத்துல, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திலே போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இதுல ஒரு ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், 7வது வசனத்துல பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்துல ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார்கள். அப்படியானால் இந்த மத மார்க்கத்தை போதிக்கின்றவர்கள் கூட தங்களுடைய போதனையிலே ஒரு நிறைவை அவர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்களும் அந்த ஒரு குறைவோடு கூட தான் யோவான் ஸ்நானகனிடத்துல ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவர் கூறுவதை நீங்கள் வீட்டில் படித்து பார்க்கலாம். அப்படியானால் இந்த 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 போதனை, இந்த சமய போதனைக்கும் ஆண்டவர் கூறுகின்ற இந்த பாக்கிய வசனத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களிலே ஒரு குற்ற உணர்வு காணப்பட்டது. அவர்கள் மன்னிப்பை தேடி வந்தார்கள், கலக்கம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள், அமைதியற்ற வெறுமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு, அவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த யூத மார்க்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், விடுவிப்பவர் யாராவது உண்டா, ஒரு இரட்சகர் உண்டா, மீட்பர் உண்டா என்கின்ற அந்த ஏக்கத்தோடு கூட தான் அங்கே அவர் வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த பின்னணியத்துல, இப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி ஒரு புரட்சிகரமான ஒரு செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இதுவரைக்கும் அவர்களுடைய அந்த சமய மார்க்கம் அதற்கு நேர் எதிராக ஒரு புரட்சிகரமான ஒரு செய்தியை ஆண்டவர் அங்கே கூறுகிறார். என்ன செய்தி? வெளிப்படையான காரியங்களினாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது, இல்லையென்றால் நீங்கள் அனுசரித்து வருகின்ற பலவிதமான அந்த சடங்குகளினாலே, ட்ரெடிஷன்ஸ் என்று சொல்கிறோமே, அந்த பாரம்பரியமாக நீங்கள் செய்து வருகின்ற காரியங்களினாலே நீங்கள் தேவனை தரிசிக்க முடியாது என்கின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு செய்தியை அங்கே அவர் கூறுகிறார். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் வித்தியாசமானது. மனிதனுடைய எண்ணங்களுக்கும் மனிதனுடைய விருப்பங்களுக்கும் மாறாக இந்த பரலோக ராஜ்யம் என்பது வித்தியாசமான ஒன்று என்றைதான் ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் ஆரம்பத்திலேயே, தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த நோக்கத்தை, அதனுடைய சிந்தனையை முற்றிலுமாக அவர் புதுமையாக மாற்றி ஜனங்களோடு கூட பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் உள்ளான வெளிப்புறமான காரியங்கள் அல்ல, உள்ளான காரியங்கள் தான் முக்கியம் என்பதை அடிப்படையாக வைத்துதான் மத்தேயு 5வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலே அந்த 6வது பாக்கிய வசனத்தை கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. Blessed are the pure in heart, for they shall see God. மிக மிக அற்புதமான ஒரு போதனையை அங்கே ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த போதனைக்கும் சங்கீதம் 24க்கும் ஒரு தொடர்பு உண்டு. சங்கீதம் 24 நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் அதுல 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்குமான அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 24 3லிருந்து 4 வரைக்கும், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலைத்திருப்பான்? இது பரலோக ராஜ்யத்துல ஒரு மனிதன் நிலைத்திருக்கக்கூடிய, இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுக்குள் நிறுவப்படுகின்ற அந்த பரலோக ராஜ்யத்தின் மதிப்பீடுகளில அவன் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. அப்படியானால் யார்
இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? அதற்கு பதில் கொடுக்கப்படுகிறது 4வது வசனத்துல, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அழகான ஒரு பதிலை சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம். கைகளில் சுத்தம், எக்ஸ்டர்னல். இருதயத்துல மாசற்ற ஒரு நிலைமை, இன்டர்னல். இப்படிப்பட்ட நிலைமையில தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல், ஒருவேளை இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான காரியங்களை செய்வதனாலே நான் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்து விட முடியும், இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்திலே நான் பங்கு பெற முடியும் என்கின்ற அந்த மாயை, அந்த மாயைக்கு தன்னை ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும், உள்ளத்திலே ஒன்று வைத்து புறம்பே ஒன்று செய்கின்ற, உள்ளத்தின் எண்ணத்திற்கும் வெளிப்பிரகாரமான செயலுக்கும் தொடர்பே இல்லாதபடி கபடாய் ஆணையிடாமலும் இருக்கின்றவனே இந்த கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவனும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலும் நிலைத்திருப்பவன். அவன், இப்படிப்பட்ட மனிதன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும், பிளஸட்னஸ், இதுதான் ஆசீர்வாதம், கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவார். இது மிக தெளிவாக சுவிசேஷத்தோடு கூட ஒப்பிடப்படக்கூடிய அருமையான ஒரு சங்கீதம். தேவனால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், மனிதனாலே அல்ல. அதே நேரத்துல தேவனால் நமக்கு நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தன்னுடைய நீதியை நமக்கு தருகிறார். இது ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது ஏற்படுகிற ஒரு காரியம். அவனுடைய உள்ளம் மாற்றப்படுகிறது, அவன் கைகளிலே சுத்தம் காணப்படுகிறது, இருதயத்திலே மாசற்ற நிலைமை காணப்படுகிறது, கபடம் அவனிடத்திலிருந்து நீக்கப்படுகிறது, மாயையிலிருந்து அவன் தப்புவிக்கப்படுகிறான். இது ரட்சிப்பினுடைய விளைவு. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்துல இந்த 8வது வசனத்திலே அவர் அதை சுருக்கி கூறுகிறார். இந்த 24வது சங்கீதத்தினுடைய முழு பொருளையும் அடக்கி, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற அந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் கூறும் பொழுது இதயத்திற்கு அங்கே முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்துல மிக முக்கியமான உறுப்பு இருதயம். ஒருவேளை இதய துடிப்பு நின்று விட்டால் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போய்விடுவோம். இதய துடிப்பு நின்று விட்டால் ஜீவன் அற்று போய்விடும். ஆக இந்த ஜீவனை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற, இந்த ஜீவனை நிலைநிறுத்துகின்ற இந்த இதயம் மிக 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 முக்கியமானது, உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாக. அதே நேரத்துல ஆவிக்குரிய விதத்திலும் இந்த இந்த இருதயமானது மிகவும் முக்கியமானது. இந்த இருதயத்தை குறித்து வேதத்திலே பல பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த இருதயம் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய நிலைமை என்ன, இவைகளையெல்லாம் குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். உதாரணத்திற்கு இந்த இதயமானது, மனிதனுடைய இதயமானது நித்தமும் அது பொல்லாதது என்று சொல்லி வேதத்திலே முதல் புத்தகத்திலேயே நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தின் 5வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் என்ன வாசிக்கின்றோம்? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளெல்லாம், நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். அப்படியானால் the every intent of the thoughts of his heart was only evil continually. தொடர்ச்சியாக அது அது பொல்லாங்கு நிறைந்த ஒன்றாய் காணப்படுகிறது. நாம் எல்லாருமே அதற்கு சாட்சி வகிக்க முடியும். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாங்காய் காணப்படுகிறது என்று சொல்லி, அதே நேரத்துல இந்த இதயமானது மிகவும் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது. அதை எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார். எரேமியா 17வது அதிகாரத்தின் 9வது வசனம். எரேமியா 17:9. அங்கே என்ன வாசிக்கிறோம்? எல்லாவற்றை பார்க்கிலும், ஒரு கம்பேரிசன் தருகிறார். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வீழ்ச்சியினால
தேவனுடைய சமூகத்தில இருந்து பாவத்தினாலே தள்ளப்பட்ட அந்த மனிதனுடைய இருதயம் இப்படிதான் இருக்கிறது. அது அது திருக்குள்ளது, டிசீட்ஃபுல் அண்ட் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. டெஸ்பரேட்லி விக்கெட், ஆங்கிலத்தில் அவ்விதமாக எழுதி, டெஸ்பரேட்லி விக்கெட். அதை யார் அறிய முடியும்? அதை அறியத்தக்கவன் யார்? இதை அறியாமல் தான் இன்று உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு திருக்குள்ள மகா கேடுள்ள இதயத்தின் சொந்தக்காரர்களாக இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த இதயத்தை தான் ஆண்டவர் தேடுகிறார். இப்படிப்பட்ட நித்தமும் பொல்லாததான திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இந்த இதயத்தை தான் ஆண்டவர் தேடுகிறார். எரேமியா 17 அதிகாரத்தின் 10வது வசனம், அதனுடைய அடுத்த வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். அப்படியானால் இந்த கேடுள்ளதும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாகிய இந்த இதயத்தை ஆராய்கிறவர் கர்த்தர், அதை சோதித்து அறிகிறவர் கர்த்தர். நானும் நீங்களும் வெளிப்படையாக நன்றாக இருக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே யாருக்கு யாருடைய இருதயத்தை பார்த்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, சோதிக்க முடியாது. ஆனால் தேவன் இந்த இருதயத்தை சோதிக்கிறவர், அதை அறிகிறவர். அதே நேரத்தில் இந்த தேவன் நம்முடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறவர். அவர் சோதிக்கின்றார், ஆராய்ந்து பார்க்கிறார், இதை நோக்கி பார்க்கிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தின் 7வது வசனம், 1 சாமுவேல் 16:7, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இது சரளமாக சொல்லிவிடுகிறோம், நம்முடைய ஜபங்களில் ஆனாலும் சரி, பேச்சு வழக்கில் அதை சொல்லிவிடுகிறோம். பட் டு வி ரியலி மீன் இட்? ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்கின்ற எண்ணம் அநேக நேரத்தில் இதை நாம் தவற விட்டு விடுகிறோம். ஆகவே தான் நம்மிலே மாய்மாலம் காணப்படுகிறது. மற்றவர்கள் யாருமே என்னுடைய உள்ளத்தின் உண்மையான நிலைமையை அறிந்து கொள்ள முடியாது. யாருமே என்னுடைய உள்ளத்தினுடைய அந்த எண்ணத்தின் தோற்றங்கள், the intent of my thoughts, இதை யாருமே புரிந்து கொள்ள முடியாது, மறைத்து விடலாம் என்கின்ற விதத்தில் நாம் வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த இருதயம் மிக முக்கியமானது என்பதை சாலமோன் நீதிமொழிகளிலே அவர் எழுதுகிறார். நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தின் 23வது வசனம், நீதிமொழிகள் 4:23. அங்கே என்ன வாசிக்கிறோம்? இது ஒரு நமக்கு தரப்படுகிற ஒரு கட்டளை. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இது தமிழிலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால், keep your heart with all diligence, for out of it springs the issue of life. Out of the heart springs the issue of life. அப்படியானால் வாழ்க்கை பிரச்சனைகள், வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாமே வருவது அங்கே இருந்துதான் வருகிறது. இந்த இருதயத்தை குறித்து இதே ஆண்டவர் தன்னுடைய போதனையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 18, 19, 20 வசனங்களிலே மிக தெளிவாக இந்த இருதயத்தை குறித்து கூறுகிறார். ஏன் நான் இதை அதிகமாக இந்த இருதயத்தை குறித்து இவ்வளவு கூறுகிறேன் என்று சொன்னால், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இதை கூறுகிறேன். மத்தேயு 15வது அதிகாரத்தில் 18, 19, 20 வசனங்களில, வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இருதயத்தினின்று புறப்பட்டு வரும், இருதயத்தினின்று புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அப்படியானால் இந்த இருதயம்தான் நம்முடைய எல்லா செயல்களின் இருப்பிடமாக காணப்படுகிறது. இந்த இதயத்திலிருந்து தோன்றுகின்ற இந்த எண்ணங்களுடைய வெளிப்பாடுதான் கொலையாளியாக, இல்லையென்றால் திருடனாக, விபச்சாரக்காரனாக, பொய் சாட்சிக்காரனாக ஒருவனை மாற்றுகிறது. அப்படியானால் இந்த இதயம் எவ்வளவு கேடுள்ளதாய் கிடக்கிறது, எவ்வளவு மோசமுள்ளதாய் காணப்படுகிறது. இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஏன்? பரிசேயர்கள் இதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். வெளிப்படையான காரியங்கள்.
தங்களுடைய கைகளை கழுகினால்தான் சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் அது தீட்டு என்று சொல்லி. ஆனால் சாதாரணமற்றவைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, இல்லை என்றால் முக்கியமற்றவைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து முக்கியமானவைகளை விட்டு விடுகின்ற ஒரு ஒரு போதனை நிறைந்த அந்த கூட்டங்களை பார்த்துதான் ஆண்டவர் கூறுகிறார், இதயத்தில சுத்தம் அவசியம் என்று சொல்லி. இதயம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். இது நம்முடைய நம்முடைய உள்ளான வாழ்க்கையின் இருப்பிடமாகிய அந்த இதயம் இருமனம் உள்ளதாக, இல்லை என்றால் டிவைடட் தாட்ஸ் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு ஒரு இதயத்தோடு இருமனமோடு கூட வாழுவதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆகவேதான் இருமனம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவன் என்கின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த இதயம் இவ்வளவு கேடுள்ளதா இருக்கிறபடினாலேதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் இதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. பேக் டு த பைபிளுடைய முன்னாள் இயக்குனராக இருந்த டாக்டர் வாரன் வியர்ஸ்பி, அருமையான தேவனுடைய மனிதன், பல புத்தகங்களையும் பல வேத வியாக்கியானங்களையும் எழுதியிருக்கிறார். அவர் இதயத்தை குறித்து கூறும்பொழுது அழகான ஒரு வாசகத்தை கூறுகிறார். The heart of every problem lie in the problem in the heart. The heart of every problem lie in the problem in the heart. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுடைய மையம் நம்முடைய இருதயத்தில் இருந்துதான் புறப்படுகிறது என்று சொல்லி. எல்லா பிரச்சனைகளுக்கும் மையமாக இருப்பது என்னுடைய இதயத்தில் காணுகின்ற பிரச்சனை. ஆகவே அந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக தூய்மை உள்ளதாக காணப்பட வேண்டுவது அவசியம். ஆகவேதான் இது எப்படி சாத்தியம் என்று பார்க்கும் பொழுது, தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல தான் கரைப்பட்டு அந்த வாழ்க்கையில ஆவியானவர் அவருக்கு உணர்த்தின பொழுது அவர் ஏறெடுத்த அருமையான அந்த ஜெபம், சங்கீதம் 51:10 அவர் கூறுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், கிரியேட் இன் மீ a pure heart, a clean heart. இது என்னால முடியாத ஆண்டவரே, அதை தான் தாவீது கூறுகிறார். இது என்னால முடியாத சுவாமி, நீர் என்னிலே ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். ஏனென்றால் தேவனால் மாத்திரம்தான் இந்த சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க முடியும். அவர் நம்முடைய சிருஷ்டிகர். பாவம் நம்மை தேவனை விட்டு விலகி செல்ல விட்டது. அப்படியானால் இந்த சுத்த இருதயத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தான் மரித்த பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கணக்கிலே அவர் வைத்து விட்டார். நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் தன்னுடைய கணக்கில வைத்து அந்த பாவத்திற்குரிய தண்டனையை தாமாகவே சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில அவர் என்னுடைய பதில் ஆளாக அங்கே அவர் மரித்து அந்த பாவத்திற்கான தண்டனைக்கான அந்த தொகையை செலுத்தி என்னை அவர் மீட்டு கொண்டதனுடைய விளைவு, என்னிலே அவர் தன்னுடைய நீதியை தருகிறார். என்னுடைய பாவ அழுக்குகளை அவர் மாற்றி தேவனுடைய நீதியை அவர் எனக்கு தந்து ஒரு 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 மிக மிக அற்புதமான ஒரு பரிவர்த்தனை, ஃபேண்டாஸ்டிக் டிரான்சாக்ஷன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்தை கொடுக்கும் பொழுது நடைபெறுகிற அந்த டிரான்சாக்ஷன், அந்த பரிவர்த்தனை. என்ன பரிவர்த்தனை? என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொள்கிறார். என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பதிலாக அவர் தன்னுடைய நீதியை தருகிறார். அவர் தன்னுடைய நீதியை தருகிறார். அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? பிதாவாகிய தேவன் என்னை பார்க்கும் பொழுது, இந்த இதயத்தை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து அவருடைய நீதியை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்படும் பொழுது அங்கே நடைபெறுகிற காரியம் என்ன? பிதாவாகிய தேவன் என்னை பார்க்கும் பொழுது என்னை அசுத்தனாக அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய நீதியை பெற்ற நீதிமானாக அவர் காண்கிறார். இதுதான் நடைபெறுகிறது. சிலுவை அண்டையிலே நான் நம்பி வந்து நிற்கும் பொழுது வாழ்வடைந்தேன் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆனால் இதுதான் நாம் வாழ்வடைவது. அந்த பாவத்தினுடைய அழுத்தத்திலிருந்து, அந்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து ஆண்டவர் என்னை வாழ்வடைய செய்கிறார். தன்னுடைய நீதியை எனக்கு தந்து அவர் என்னை வாழ்வடைய செய்கிறார். அப்படியானால் ஆண்டவரை தரிசிப்பதற்கும்
ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கும் ஒரே ஒரு வழி, இருதயத்துல சுத்தம் அவசியம். அப்படியானால் இந்த சுத்தமான இருதயத்தை நமக்கு தருகிறவர் தேவன். அவர்தான் துவங்கி வைக்கிறார். God only initiates this purity of heart. இந்த சுத்த இருதயத்தை என்னிலே நிறுவுகிறவர் தேவனானவர். எவ்விதமாக இதை நான் கூறுகிறேன்? எசேக்கியேல் தன்னுடைய தீர்க்க தரிசனத்துல 36வது அதிகாரத்துல மிக அழகாக அதை கூறுகிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தின் 25, 26வது வசனங்கள். எசேக்கியேல் 35, 36, 25, 26. அப்பொழுது நான், நன்றாக கவனிங்கள், எவ்விதமாக ஆண்டவர் தான் செய்கின்ற காரியங்களை அங்கே அழுத்தமாக கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இங்கே ஆண்டவர் அதை செய்கிறார். என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய செயல்கள் அல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சுத்தமான ஜலத்தை என் மீது அவர் தெளிக்கிறார். அவர் என்னுடைய எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகலான விக்கிரகங்களையும் அவர் நீக்குகிறார். நான் நீக்குவதல்ல, உங்களை சுத்தமாக்குவேன். அவர் என்னை சுத்தமாக்குகிறார், நான் என்னை சுத்திகரிப்பது அல்ல. அது இன்னொரு பகுதி. ஆனால் முதலாவதாக அந்த தொடக்கம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் என்னை சுத்தமாக்குகிறார், நீங்கள் சுத்தமாவீர்கள். அடுத்தது கவனிங்க, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன். அந்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற விபச்சாரங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் கேடுள்ளதும் திருக்குள்ளதும் இப்படிப்பட்ட அந்த இதயம் பயங்கரமான அதை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அழுக்கு அடைந்து கரைபடிந்து கிடக்கின்ற அந்த இதயத்தை ஆண்டவர் மாற்றி புதிய இதயத்தை தருகிறார். நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். இதுவரைக்கும் என்னுடைய அசுத்தமான சிந்தனைகளினாலே செயலாற்றி கொண்டிருந்த அந்த ஆவியை ஆண்டவர் எடுத்து போட்டு புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். அது தேவனுடைய கட்டளை, அவர் தருகிறார். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போடுகிறார். அந்த அருமையான பாடலை நாம் கேட்டோம். அருமையான சகோதரி சாரா நவரோஜி பாடும் பொழுது, கர்த்தருடைய வசனம் நல்ல சம்மட்டி, அது கண்மலையை நொறுக்கும். உண்மைதானே? கல்லான அந்த இதயத்தை ஆண்டவர் நம்முடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எல்லாமே தேவனுடைய செயல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இதுல நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, மிக முக்கியமான ஒன்று, இந்த 6வது வாக்கிய வசனத்தை அவர் கூறுவதற்கு முன்பாக ஒரு சில அருமையான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதனுடைய விளைவாக தான் இதை பார்க்கிறோம். இந்த வாக்கிய வசனத்தோடு கூட மிக மிக தொடர்புடைய ஒரு வார்த்தை. முதலாவது வாக்கிய வசனத்திலிருந்து நாம் கவனித்து வருவோமே. ஆனால் இந்த சுத்த இருதயத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? முதலாவது, எனக்குள்ளாக ஆவிக்குரிய வறுமை, ஆவியின் எளிமை அவசியம். ஆவியின் எளிமை இல்லாதபடி, ஆவியிலே நான் வறியவனாக, ஆவியிலே நான் திவாலானவனாக நிற்கின்ற அந்த நிர்பந்தமான நிலைமையிலிருந்து என்ன அடுத்ததாக ஏற்படுகிறது? என்னுடைய பாவத்தை குறித்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்கிறாரே, அந்த ஆவியின் எளிமை நிமித்தமா என்னுடைய வாழ்க்கையில வருகின்ற பாவத்தை குறித்த துக்கம், தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனுக்கு விரோதமாக செயலாற்றி கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையின் அந்த துயரம் எனக்குள்ளாக என்ன செய்கிறது? ஆண்டவருக்கு முன்பாக பெருமை உள்ளவனாக நிற்காதபடி, சாந்த குணமுள்ளவனாக, என்னுடைய பலத்தையும் என்னுடைய சக்தியையும் நான் சார்ந்திராதபடி, இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சாந்தமுள்ளவனாக என்னை நான் அர்ப்பணித்து, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில நீதியின் மீது ஒரு தீராத பசிதாகம். எப்படி அதை படித்தோம்? பட்டினி கிடக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த பசி, பட்டினி கிடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த தாகம், தேவன் மீது, அவருடைய நீதியின் மீது இது எனக்கு ஏற்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? எனக்கு இரக்கத்தை கட்டளையிடுகிறார்.
அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையில ஒரு சுத்த இதயத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். இவைகளெல்லாம் சம்பவிக்கவில்லை என்று சொன்னால், ஒருவேளை என்னுடைய உள்ளத்துல ஆவியிலே எளிமையற்றவனாக, இல்லையென்றால் துயரப்படாதவனாக, சாந்த குணம் இல்லாதவனாக, நீதியின் மேல் பசிதாகமற்றவனாக, இரக்கம் பெறாதவனாக வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படவே முடியாது. இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது அதனுடைய விளைவாக ஆண்டவர் எனக்கு சுத்த இதயத்தை தருகிறார். அப்படியானால் இந்த இதயம் எவ்வளவு மிக முக்கியமானது ஒன்று என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அந்த இதயத்திலே அந்த சுத்தம், பியூரிட்டி என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதுதான் பாக்கிய நிலைமை. இதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் கூறும் பொழுது அந்த இதயத்தில சுத்தம் அவசியம். இதை பரிசுத்தம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வது கொஞ்சம் யோசிக்கணும். இதயத்தில் பரிசுத்தம் என்பதை காட்டிலும் இதயத்தில் சுத்தம் என்பது அவசியம். இதை நான் எவ்விதமாக இதை நான் கூறுகிறேன் என்று சொன்னால், பரிசுத்தத்திற்கான கிரேக்க வார்த்தை ஆகியோஸ் என்பது, AGIOS, ஆகியோஸ். ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அதல்ல, ஆகியோஸ் கிடையாது. பரிசுத்தம் என்ற வார்த்தை அல்ல, மாறாக கிரேக்க மொழியிலே அது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கேத்தராஸ் என்பது. கேத்தராஸ், KATHAROS, கேத்தராஸ் என்கின்ற வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே பரிசுத்தம் என்பது அது வேறு. ஆனால் இந்த சுத்தம், இதயத்தில் சுத்தம் என்பதை கேத்தராஸ் என்கின்ற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்துகிறார்கள். அப்படியானால் இந்த கேத்தராஸ் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வித்தியாசமான சூழ்நிலைகளில, வித்தியாசமான பின்னணியில, வித்தியாசமான கான்டெக்ஸ்ட்ல இந்த கேத்தராஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, சாதாரணமாக அழுக்கடைந்த துணிகள், அவைகளை சுத்திகரிக்கிறோம், அவைகளை கழுவி அதனுடைய அழுக்குகள், கரைகள் நீங்க சுத்திகரிக்கப்படுகிற அந்த செயலுக்கு கேத்தராஸ் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இரண்டாவது, இந்த தானியங்களை அறுவடை செய்து கொண்டு வந்த பின்பு அதை காய வைத்து அதனுடைய பதரையும் தானியத்தையும் தனித்தனியாக அவர்கள் அதை புடைத்து சல்லடையில வைத்து அதை பிரித்தெடுத்து தானியத்தை தனியாக பிரித்தெடுக்கிறார்கள். அந்த தானியத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசடுகளையும் அதனுடைய அந்த 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 தூசியையும் பதரையும் அவர்கள் தனியாக பிரித்து விடுகின்ற அந்த செயலுக்கும் இந்த கேத்தராஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக இது இராணுவத்திலே இதை பயன்படுத்துகிறார்களாம். இந்த கேத்தராஸ் என்கின்ற இதை எப்படி பயன்படுத்துகிறார்களாம்? அந்த பெரிய அந்த இராணுவத்துல ஒரு சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. எப்படி அந்த சுத்திகரிப்பு நடைபெறுகிறதாம்? அதுல எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லாதபடி, அதிருப்தியோடு, கோழைத்தனமாக, திறமையற்ற அந்த வீரர்களை அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். திறமையற்றவர்கள், கோழைகள், விருப்பமற்றவர்கள், இப்படிப்பட்ட அதிருப்தியோடு கூட அந்த சேனையில பணியாற்றுகிற அந்த போர் சேவகர்களை அவர்கள் பிரித்து விடுகிறார்கள். பிரித்துவிட்டு திறமை வாய்ந்தவர்களை மாத்திரம் அந்த சேனையில வைப்பார்களாம். அந்த ப்ராசஸ், அதற்கு கேத்தராஸ் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். இன்னும் நான்காவதாக பார்க்கும் பொழுது இந்த கேத்தராஸ் என்கின்ற வார்த்தையானது இன்னொரு கிரேக்க வார்த்தையோடு இணைத்து அதை பயன்படுத்துவார்களாம். அது அக்ரட்டாஸ் என்பது. அக்ரட்டாஸ், AKERATOS, அக்ரட்டாஸ். இந்த அக்ரட்டாஸ் என்கின்ற அந்த வார்த்தை எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், கலப்படமற்ற ஒரு தன்மை. ஒருவேளை அதை அவர்கள் எவ்விதமாக அதை விளக்குகிறார்கள் என்று சொன்னால், ஒரு பால், இல்லை என்றால் திராட்சரசம், இவைகளில எந்த கலப்படமும் இல்லாதபடி சுத்தமாக அதை பயன்படுத்துவது, அதை எதையுமே கலவாதபடி, மிக்ஸ் பண்ணாதபடி, முழுமையாக தூய்மையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் இந்த கேத்தராஸ் இல்லை என்றால் அக்ரட்டாஸ் என்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகளும் முடிவாக நமக்கு தருகின்ற செய்தி என்ன சொன்னா, அன்அடல்ட்ரேட்டட், கலப்படமற்ற,
அன்மிக்ஸ்ட், எதுவுமே தேவையில்லாத எதையுமே கலக்காதபடி, அன்அலாய்டு, வேற எந்த விதமான ஒரு உலோகமோ எதுவுமே இதை சேர்ந்து விடாதபடி, கலங்காதபடி தூய்மையாய் பாதுகாக்கப்படுவது என்றுதான் இந்த 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 தூய்மை, இதயத்தில் சுத்தம் என்கின்ற, பியூரிட்டி என்கின்ற அந்த வார்த்தைக்கான மூல அர்த்தம். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ளும் போது இதை ஆவிக்குரிய விதத்துல இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இங்கே ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை தான் தருகிறார். இது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் என்னுடைய இதயம் ஒரு கலப்படமற்ற ஒன்றாய் காணப்பட வேண்டும், களங்கமற்ற ஒன்றாய் காணப்பட வேண்டும். அப்படியானால் அதனுடைய உள்நோக்கம் அவசியம். என்னுடைய இதயத்தினுடைய உள்நோக்கங்கள் கலப்படமற்றதாய் காணப்பட வேண்டும், அது தூய்மையானதாய் காணப்பட வேண்டும். அதுல எனக்காக என்னுடைய விருப்பத்திற்கேற்றபடி மறைவான ஒரு சில திட்டங்களோடு கூட என்னுடைய இதயம் செயலாற்றுமையானால் அந்த இதயம் சுத்தமுள்ள ஒரு இதயம் அல்ல. அதை நான் அவிதமாக புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த இதயம் கலப்படம் நிறைந்தது என்று சொல்லித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த இதயத்திலே கலப்படமற்ற ஒரு நிலைமை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இதயத்திலிருந்து அழுக்குகள் நீக்கப்பட வேண்டும், அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். எந்த விதத்திலும் ஒரு அன்அடல்ட்ரேட்டட் அண்ட் அன்மிக்ஸ்ட் ஹார்ட்டாக என்னுடைய இதயம் காணப்பட வேண்டும். இதற்கு இந்த இந்த இதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இதயத்தை உடையவன் தான் ஆண்டவரை பார்க்க முடியும். அப்படியானால் ஒரு ஒரு கலப்படமற்ற பக்தி, அன்அடல்ட்ரேட்டட் டிவோஷன், ஆண்டவரை நான் பின்பற்றுகிற என்னுடைய பின்பற்றுதலில் எந்த விதமான ஒரு தவறான உள்நோக்கங்களும் இருக்கக்கூடாது. தெளிவான மனதோடு கூட உள்நோக்கத்தோடு தெளிவான பக்தி என்னிலே காணப்பட வேண்டும். கலப்படமற்ற உள்நோக்கம், எந்த விதமான என்னுடைய இன்டென்ஷன்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் அதுல தூய்மை காணப்படும். கர்த்தருக்கு முன்பாக என்கின்ற எண்ணம், மனுஷருக்கு முன்பாக என்கின்ற எண்ணம் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய உள்நோக்கங்கள் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான செயல்களும் ஒரு உள்நோக்கத்தோடு கூட தான் நாம் செய்கிறோம். நம்மளை பங்கு பெறுகிற எல்லாருமே அதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். எந்த காரியம் செய்தாலும் அதிலே ஒரு உள்நோக்கம் உண்டு. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் அந்த உள்நோக்கம் தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும். யாருக்கும் வஞ்சனை வைக்காதபடி, யாரையும் யாருக்கும் தெரியாம அவர்களை புண்படுத்துகின்ற, என்னுடைய செயல்களினாலே மறைமுகமாக அவர்களை தாக்குகின்ற அப்படிப்பட்ட உள்நோக்கம் என்னிலே காணப்படுமையானால் என்னுடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு உள்ளம் அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். இன்றும் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வாழ்க்கையில, இல்லையென்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, இல்லையென்றால் நாம் சார்ந்திருக்கிற ஊழிய வாழ்க்கையில, நாம் சார்ந்திருக்கிற ஐக்கிய வாழ்க்கையில இந்த உள்நோக்கங்கள் மிக மிக முக்கியம். தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். என்னுடைய எண்ணத்தின் தோற்றம் எல்லாம், the very intention of my thoughts எப்படி இருக்கிறது? தூய்மை உள்ளதாக காணப்படுகிறதா? ஒருவேளை என்னுடைய மோட்டிவ் கரைப்பட்டிருக்குமே ஆனால், if it is corrupted, my entire life is corrupted. என்னுடைய முழு வாழ்க்கையுமே கெட்டதாகத்தான் இருக்கும். But if my intention or motive is pure, then my entire life is pure. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே தூய்மை உள்ளதாக காணப்படும். நேர்மையான ஒரு பாதை, தேவன் விரும்புகின்ற கள்ளங்கபடற்ற ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஒளிவு மறைவற்ற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இந்த உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை பவுலனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 7வது அதிகாரம், ரோமர் 7வது அதிகாரத்துல அவர் கூறுகிறார், நான் நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன், ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. நான் விரும்பாத தீமையை செய்கிறேன், விரும்புகின்ற நன்மையை செய்ய என்னால் முடியல என்று சொல்லி. ஒருவேளை வேத வியாக்கியானர்கள் இதை குறித்து வேறுபட்ட கருத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் இது பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து கூறவில்லை,
இது ஒரு விசுவாசியினுடைய ஏக்கமாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு சாரார் கூறுகிறார்கள். இன்னொரு சாரார் அது பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்தே கூறுகிறார் என்று சொல்லி கூறுகிறார்கள். அதற்கான ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறது. அதற்குள்ளாக நாம் கடந்து செல்வதில்லை. ஆனால் நான் கூற விரும்புவது, பவுல் தன்னுடைய தன்னுடைய அந்த அந்த உண்மையான ஆண்டவரை தேடுகின்ற இதயம் உள்ள ஒரு மனிதனுடைய உள்ளத்தினுடைய அந்த போராட்டம், அந்த போராட்டத்துல அவர் கூறுவது, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். யார் இந்த 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 மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும்? அப்படி அந்த வாட் அ ரிச்சர்ட் மேன் ஐ ஆம் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை அவர் தேவனுக்கு முன்பாக கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுத்த இருதயம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதை குறித்து ஒரு வேத வல்லுனர் இதற்கான வியாக்கியானத்தை கொடுக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், 4 விதமான தூய்மை நிலையை குறித்து அவர் கூறுகிறார். there are 4 kinds of purity என்று சொல்லி அவர் கூறுகிறார். 5 kinds of, 5 விதமான பியூரிட்டி. ஒன்று primitive purity. primitive purity, அதாவது முந்தைய ஏற்கனவே இருக்கின்ற, இல்லை என்றால் அதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெய்வீக தூய்மை, தெய்வத்தினிடத்தில் காணப்படுகின்ற தூய்மை. பிகாஸ் that kind of purity exists only in God. தேவனில் காணப்படுகின்ற அந்த தூய்மை, தேவனிடத்தில் காணப்படுகின்ற தூய்மை. இதை எவ்விதமாக அவர் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், எப்படி ஒரு 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 சூரியனிடத்துல சூரியனையும் வெளிச்சத்தையும் எப்படி நாம் பிரிக்க முடியாதோ, அப்படியே தேவனுக்கும் தேவனுடைய தூய்மையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி, எவ்விதமாக ஒரு தண்ணீரிலே காணப்படுகின்ற அந்த அந்த வெட்னஸ், அந்த ஈரம், அதை எப்படி தண்ணீரிலிருந்து பிரிக்க முடியாதோ அவ்விதமாக தேவனிடத்திலிருந்து இந்த தூய்மையை நாம் பிரிக்க முடியாது. இட்ஸ் a primitive purity என்று சொல்லி முதலாவதாக கூறுகிறார். இரண்டாவது கிரியேட்டட் பியூரிட்டி, சிருஷ்டிக்கப்பட்ட தூய்மை. இதை குறித்து அவர் கூறும்பொழுது என்ன கூறுகிறார்? ஆண்டவர் மனிதனை படைத்தார், தூய்மையாக படைத்தார். தூதர்களை படைத்தார், தூய்மையாக படைத்தார். ஆனால் வீழ்ச்சி அந்த தூய்மையை கரைப்படுத்தி விட்டது. தூதர்கள் தேவனோடு கூட தேவனுக்கு சமமாக, தேவனுக்கு மேலாக தன்னை வைத்த சாத்தானோடு கூட சேர்ந்த அந்த தூதர்கள் தூய்மையை இழந்து விட்டார்கள். மனிதன் பாவம் செய்தான், அதனுடைய விளைவு மனிதன் அந்த தூய்மையை இழந்து விட்டான். ஸோ அந்த கிரியேட்டட் பியூரிட்டி வாஸ் பிஃபோர் த ஃபால், அவன் வீழ்ச்சிக்கு முன்பான அந்த தூய்மை. மூன்றாவது அவர் கூறுகிறார் அல்டிமேட் பியூரிட்டி, இறுதியான, இல்லை என்றால் முடிவான தூய்மை. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கடைசியாக தருகின்ற அந்த முழுமையான தூய்மை, எந்த விதமான களங்கமும் இல்லாத, எந்த விதமான மாசற்ற தூய்மையான அந்த அந்த தூய்மையை முடிவாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து ஆண்டவரை சந்தித்து அவரோடு கூட நித்திய காலமாய் வாழும் பொழுது இந்த அல்டிமேட் பியூரிட்டியை அவன் பெற்றுக்கொள்கிறான். நான்காவதாக அவர் கூறுகிறார் பர்சனல் பியூரிட்டி, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த அந்த தூய்மை, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையின் தூய்மை அவர் எதோடு கூட ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், ஏற்கனவே நான் உங்களிடத்துல கூறினேன், அந்த இதயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது, அந்த பாவம் ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யப்படும் பொழுது, there is a fantastic transaction சொன்ன ஒரு நல்ல ஒரு பரிவர்த்தனை. எனக்கு என்னுடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை என் மீது தருவதினாலே ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது கரையற்றவனாக, குறையற்றவனாக, நீதிமானாக பார்க்கிறார். தட் இஸ் மை பொசிஷனல் பியூரிட்டி. என்னுடைய நிலை, தேவனுக்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தூய்மையாக்கப்பட்டவன் என்கின்ற தட் பொசிஷனல் பியூரிட்டியை தான் பர்சனல் பியூரிட்டி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக அவர் கூறுவது பிராக்டிக்கல் பியூரிட்டி, நடைமுறை தூய்மை. இதுதான் மிக கடினமான ஒன்று. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அந்த பிரிமிட்டிவ் பியூரிட்டி அது ஆண்டவருடையது, அது ஆண்டவரிடத்தில் இருப்பது.
கிரியேட்டட் பியூரிட்டி, அதுவும் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். அல்டிமேட் பியூரிட்டி, இதையும் ஆண்டவர் தான் தருகிறார். அண்ட் பர்சனல் பியூரிட்டி ஆர் பொசிஷனல் பியூரிட்டி, அதையும் ஆண்டவர் தான் தருகிறார். இந்த 4 நிலைமைகளிலும் மனிதனுடைய செயல் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த பிராக்டிக்கல் பியூரிட்டி என்று சொல்லுகின்ற நடைமுறை தூய்மையில மனிதனுடைய செயல் மிக மிக அவசியம், அவனுடைய முயற்சி அவசியம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின அந்த 2வது நிருபத்தில 7வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இவ்விதமாக கூறுகிறார். 2 கொரிந்தியர் 7:1, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, எல்லா அசுத்தங்களும் நீங்க நம்மை, பவுல் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அப்படியானால் இது ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய, இல்லையென்றால் பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு பழக்கம், நம்மை சுத்திகரித்து கொண்டு. அப்படியானால் இட் இஸ் அ கண்டினியூஸ் ஆக்ட், சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஸோ இது மிக மிக முக்கியம். ஆகவேதான் என்னுடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் அது தேவனை தரிசிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். ஆகவே நம்முடைய இன்டென்ஷன்ஸ் ஆர் மோட்டிவ்ஸ் மிக முக்கியம் என்று நான் கூறினேனே, அதை தான் இங்கே கூறுகிறேன். ஏனென்றால் அநேக நேரத்தில் நம்முடைய செயல்களுடைய அல்டிமேட் ரிசல்ட் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், மற்றவர்களால் நான் புகழப்பட வேண்டும், மற்றவர்கள் என்னை உயர்த்தி பேச வேண்டும். நான் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும். ஒருவேளை அந்த அந்த புகழ்ச்சி எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை நான் சோர்ந்து போவேன். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னிடத்துல தூய்மை இல்லை என்று சொல்லிதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் என்னை பாராட்டினாலும் சரி, பாராட்டாவிட்டாலும் சரி, மற்றவர்கள் என்னை புகழ்ந்தாலும் சரி, புகழாவிட்டாலும் சரி, ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்கிற அந்த ஒரு வாழ்வு, அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு உள்ளான நோக்கம் அவசியம். ஆகவே அங்கே செக் பாயிண்ட் என்று சொல்கிறோமே, அதை அதை எப்படியாக நான் அதை கண்டுகொள்ள முடியும்? ஒருவேளை மற்றவர்களுடைய பாராட்டுதல் வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டு செய்கின்ற அந்த காரியத்துல மற்றவருடைய பாராட்டுதல் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய மனம் அங்கே சோர்வடைகிறது என்று சொன்னால், நான் இன்னும் என்னுடைய உள்ளத்துல அந்த உள்ளான நோக்கம் சுத்திகரிக்கப்பட்ட ஒன்று அல்ல. இரண்டாவது, எதற்காக நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன்? ஆண்டவர் எனக்காக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி என்னை மீட்டு கொண்டது நிமித்தமாக நன்றியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஊழியம் செய்வதை ஆண்டவர் விரும்புகிறார். Christianity is it's not something to be endured for duty's sake. ஏதோ கடமை நிமித்தமாக சகித்து கொள்வதல்ல கிறிஸ்தவம். But rather it is something to be enjoyed out of love. ஆண்டவரின் மீது செலுத்தின அன்பின் நிமித்தமாக மனப்பூர்வமாக மனநிறைவோடு கூட அந்த அவருக்காக ஊழியம் செய்வதை நான் அனுபவிக்கிறவனாக மாற வேண்டும். இதுதான் அந்த உள்ளத்தினுடைய உள்ளான நோக்கமாக காணப்பட வேண்டும். இல்லை என்றால் கிறிஸ்துவுக்காக நான் இந்த ஊழியத்தை செய்கிறேனா, இல்லை என்றால் என்னுடைய பெயருக்காக செய்கிறேனா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவருக்காக தான் இருக்க வேண்டும். மற்றபடி என்னுடைய புகழுக்காகவோ, என்னுடைய பெயருக்காகவோ, என்னுடைய மற்றவருடைய பாராட்டுதலுக்காகவோ இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக தூய்மை அடையவில்லை என்று தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் ஆலயத்திற்கு செல்கிறோம். ஏன் ஆலயத்திற்கு செல்கிறோம்? உண்மையாகவே ஆண்டவரை தரிசிக்கவும், பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்ளவும் இதற்காக நான் ஆலயத்திற்கு செல்கிறேனா? இல்லை என்றால் பரம்பரையாக பாரம்பரியமாக அது ஒரு ஹேபிச்சுவல் ஃபங்க்ஷனாக நான் அதை செய்து ஆலயத்திற்கு செல்கிறேனா? இதையெல்லாம் நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும். மறந்து விடுகிறோம். கர்த்தருக்கென்று தூய உள்ளத்தோடு அவரை தரிசிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆராய வேண்டும். வேதவாசிப்பு, ஜெபம், இவைகளை ஏன் செய்கிறேன்?
ஒருவேளை நான் அதிகமாக ஜெபிப்பதினாலே மற்றவர்கள் என்னை குறித்து இவர் ஒரு ஜெப வீரன், இஸ் a man of prayer, a woman of prayer என்று சொல்லுவதை கேட்க ஆசைப்படுகிறோமா? இல்லை என்றால் அதிகமாக வேதத்தை படித்து ஒரு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு எல்லாமே தெரியும், மற்றவர்களை காட்டிலும் நான் அதிகமாக தெரிந்திருக்கிறேன், மற்றவர்களை காட்டிலும் எனக்கு வேத அறிவு ஜாஸ்தி, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் அது the intention is wrong. என்னுடைய நோக்கம், உள்நோக்கம் தவறானது. இதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆனால் வெரி டிஃபிகல்ட். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உள்ளான நோக்கங்கள் தூய்மையாய் காணப்பட வேண்டுமானால் எவ்வளவு கடினமாக நான் பிரயாசப்பட வேண்டும். தெய்வ பயத்தோடு இந்த பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர்ல மிக தெளிவாக பவுல் கூறுகிறார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அழகாக நாம் அதை படித்தோம். ஒரு 6-7 வாரங்களாக சர்வாயுத தி ஆர்மர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஆர்மர் ஆஃப் அ பிலீவர் என்று சொல்லி அதை குறித்து நாம் விரிவாக படித்தோம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். போராட அல்ல, நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இவைகளை ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிடித்து நிற்க பழகிக் கொள்வேனே, ஆனால் இவைகளுக்கெல்லாம் இந்த என்னுடைய வெளிப்பிரகாரமான மற்ற காரியங்களை நான் அதிகமாக அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேன். என்னுடைய இதயத்தை காண்கிறவர் தேவன். அவருக்கு முன்பாக தூய உள்ளத்தோடு கூட வாழ நான் முற்படுவேன். அப்படியானால் தொடர்ந்து ஒருவேளை நான் விழுந்து விடுகிறேனே, அப்படியானால் நான் என்ன செய்வது? இவைகளெல்லாம் செய்கிறேன், ஆனாலும் அவ்வப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில அந்த பழைய மாமிச சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் வந்து விடுகிறதே. அதற்கும் வேதாகமும் பதில் தெரிகிறது. நம்முடைய 1 யோவான் 1:9 ஆண்டவர் கூறுகிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அதுதான் நிபந்தனை. இப்படிப்பட்ட எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நான் அறிக்கையிடும் பொழுதும் மட்டும் என்ன நடைபெறுகிறது? பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பொறுப்பு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது. மீதமுள்ளது அவருடைய செயல், அவருடைய குணாதிசயத்தை சார்ந்து. அவர் என்ன செய்கிறார்? அவருடைய செயல் என்ன? வாட் இஸ் ஹிஸ் ஆக்ஷன்? His action is to forgive us. நம்மை மன்னிக்கின்றார். எதன் அடிப்படையில்? What is the characteristics by which he is forgiving us? அதை பார்க்கும் பொழுது அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். He is faithful and just. அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து எல்லா விதமான அநியாயத்தையும் என்னை விட்டு நீக்கி என்னை சுத்திகரிக்கின்றார். இதுதான் இதயத்தின் சுத்தம். இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஏதோ ஒரு நாளில ஆண்டவரிடத்தில் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுவிட்டேன், அதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்ததல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த இதயத்தின் சுத்தத்தை குறித்த கவலை, கரிசனை நமக்கு அவசியம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை தரிசித்து நடக்க வேண்டும். ஆண்டவரை ஆவிக்குரிய கண்களினாலே ஆண்டவரை தரிசித்து நடப்பதற்கு ஆண்டவர் இந்த அருமையான வழிவகைகளை நமக்கு தருகிறார். இது கடினமான ஒன்று அல்ல. கடினம் என்று சொல்லி நாம் நினைப்போமே, ஆனால் அது கடினம். ஆனால் ஆண்டவர் தருகிற வார்த்தையின் வெளிச்சத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும் பொழுது அவர் தன்னுடைய நீதியினாலும் அவருடைய உண்மை தன்மையினாலும் அவர் நம்மை ரட்சிக்கிறார். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, என்னால இது முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னால முடியாது, என்னுடைய இதயத்தை நான் சுத்தமாக்கி விட்டேன் என்று சொல்லி யாருமே கூறிவிட முடியாது. அதைதான் நீதிமொழிகள் 2:29 நீதிமொழிகள் 20:9 என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யாராலையும் சொல்ல முடியாது. ஆகவே தேவனால் மாத்திரம்தான் இந்த சுத்திகரிப்பை தர முடியும் என்பதை முழுமையாக நம்பி அவரிடத்திலே என்னை ஒப்பு கொடுப்பது. 1 யோவான் 1:7 தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்கின்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வசனம் என்னை சுத்திகரிக்கும்.
அந்த வசனத்திற்கு என்னை நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் 15வது அதிகாரத்துல 3வது வசனத்துல அவர் கூறுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் என்னை சுத்திகரிப்பது ஆண்டவருடைய வசனம். ஒருவேளை இந்த 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 வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், தியானித்துக் கொண்டிருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வசனமே என்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இதில் பங்கு பெறுகிற நாம் ஆவியானவர் நம்மை உணர்த்தியபடி அநேக ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி நம்புகிறேன். ஆண்டவரே, இந்தந்த பகுதிகளில எனக்கு இன்னும் சுத்தம் அவசியம் என்று சொல்லி ஏறெடுக்கின்ற அந்த ஜெபங்களை இந்த உபதேசத்தினாலே, ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். யோவான் 17 ஆண்டவர் கூறுகிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி. அப்படியானால் இந்த இந்த இவ்விதமான சுத்த இருதயத்தோடு வாழும் பொழுது அதனுடைய முடிவு என்ன? நாம் தேவனை தரிசிப்போம். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. ஒருவேளை இது இது கிரேக்க மொழியிலே இது ஒரு 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 கண்டினியூஸ் டென்ஸ்ல இது இருப்பதாக வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? they shall be continually seeing God for themselves. தொடர்ந்து ஆண்டவரை அவர்கள் தரிசித்துக் கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது? இந்த இதயம் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது. ஆகவே ஆண்டவரை தரிசித்து அவரை போல வாழுகின்ற அந்த உன்னதமான அந்த வாழ்க்கைக்கு, அவரை போல வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்துல யோவான் சீஷன் அவர் கூறிய அந்த வசனத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அதை குறித்து நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூறுகிறார், ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எப்பொழுது? ஆண்டவருடைய சமூகத்துல நான் தூய்மை உள்ளவனாக வாழும் பொழுது. ஒருவேளை அப்படிப்பட்ட தூய உள்ளத்தை ஆண்டவர் தாமே நமக்கு கட்டளையிடுவாராக. அந்த நம்முடைய இன்டென்ஷன்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே உமக்கு முன்பாக தூய்மை உள்ளதாக இருக்க உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்திலே சுவாமி நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தவும், எங்களை கடிந்து கொள்ளவும், ஆண்டவரே எங்களை உம்முடைய பாதையிலே நடத்தவும், எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கவும் ஏற்ற விதத்துல ஆவியானவர் தந்த வார்த்தைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற ஆண்டவரே இந்த அருமையான இந்த வார்த்தையை நீ தந்தீர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்கின்ற அந்த வார்த்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வெளியிலுமாக தலைவணங்கி இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தையும் பார்க்கிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன் சுவாமி. எங்களுடைய நோக்கமெல்லாம் உமக்கு தெரியும், எங்களுடைய இன்டென்ஷன் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, தூய்மையான உள்நோக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாரும். மனிதனை பிரியப்படுத்த அல்ல சுவாமி, மனிதனுடைய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல ஆண்டவரே, எங்களையே நாங்கள் உயர்த்தி கொள்வதற்கும் அல்ல, கிறிஸ்துவானவர் எங்களிலே உயர்த்தப்படுவதற்கும், கிறிஸ்துவானவர் எங்களை ஆண்டவரே பாவங்களை எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து உம்முடைய நீதியை எங்களுக்கு தந்ததினால சுவாமி இன்று நாங்கள் உமக்கு முன்பாக தூய்மை உள்ளவர்களாக நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு எங்களை நீர் உயர்த்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தூய்மையை குறித்த சிந்தனையை தாரும். அனுதினமும் அனுநிமிஷமும் அனுபொழுதும் ஆண்டவரே நாங்கள் தூய்மையுள்ளவர்களாக உமக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களை எப்பொழுதும் உமக்கு அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே, அதன் விளைவாய் ஆண்டவரே உம்மை தரிசித்தவர்களாக உம்முடைய பிரசன்னத்துல தொடர்ந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை, உமோடு கூட ஆண்டவரே நடக்கின்ற, உமோடு கூட சம்பாஷித்து கொண்டு அந்த தூய்மையற்ற ஒரு நிலைமை இல்லாதபடி சுவாமி தூய்மையோடு தூய உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியம் கொண்டு வாழுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. பலன் இல்லை, எங்களிலே அறிக்கையை செய்கிறோம். உம்மால மட்டும்தான் எங்களுக்கு அந்த தூய்மையை தர முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நீர் தூய்மை உள்ளவர். ஆகவே எங்களிலே அந்த விருப்பத்தை மதித்து
அந்த விருப்பத்திற்கு ஏற்றபடி எங்களை உருவாக்க உம்மாலேதான் முடியும் என்று இந்த ராத்திரி வேளையில அறிக்கை இடுகிறோம் சுவாமி. இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவரே, அந்த பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்வை நீர் எங்களுக்கு தரும்படியாக, தூய உள்ளத்தை தரும்படியாய் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒருமுறை கூட ஆண்டவரே நீர் கவனித்து எங்களை காண்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.